என்ன லட்சுமி, பிள்ளைங்களாம் எந்திரிச்சிட்டாங்களா? ஆமாங்க, பிள்ளைங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு படத்துக்கு போகணுன்னு சொன்னா சத்யா, அதான் டிக்கெட் போட சொன்னேன். போடுங்கன்னு இருக்கா. இன்னைக்கு நல்ல படத்துக்கு போயிட்டு வரோன்னாங்க. நேற்றையும் கூட சொன்னோம்லாங்க. சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. யாழினி வந்திருக்கல்ல, அவளை வேற எங்கே கன்னியாகுமரிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வா. எங்கெல்லாம் அவளுக்கு போகணுமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வா. நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடு யாழினிக்கு, சரியா? சரிங்க, சரி எடுத்து கொடுக்கீங்க. ஆமாம், நீ ஏன் காலையில இப்படி தலைவிரிச்சு போட்டு நிற்க? இல்லைங்க, குளிச்சிங்க. அதான் முடி காயிட்டு சொல்லி விரிச்சு போட்டிருக்கேன். ஏன் என்ன பார்க்க பயமா இருக்கோ? இல்லை இல்லை, ஒரு நாள் விரிச்சு போட மாட்டியே, நீ விரிச்சு போட்டிருக்கேன்னு கேட்டேன். சரி, எனக்கு டிஃபன்லாம் எடுத்து வைமா, நான் குளிச்சுட்டு வரேன். நேரம் ஆகுது எனக்கு. சரிங்க. எடி, நீ குளிக்கலையா? ஏன் இப்படி எந்திரிச்சு நிற்க? இப்போ குளி போ. எங்கே குளிக்க விடுது அந்த சத்தியா எரும மாடு? பாத்ரூமில் போய் 1/2 மணிக்கு ஆச்சு. உள்ளே என்ன தான் செய்யாலோ? 1/2 மணிக்கு உள்ளே கிடக்கா. அவள் தான் பாத்ரூம் போனால் வர 1 மணிக்கு ஆகணும்னா தெரியும்ல. அப்போ நீ முதலே போய் குளிக்க வேண்டியதானே? 1 மணிக்கு என்னத்துக்கு ஆகுது? சரி, என்னதான் செய்வாளாம்மா? நான் எல்லாம் போனால் 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுவேன். ரெடி ஆகுதுக்கு 10 நிமிஷம் தான். இவள் ரொம்ப இது படம் காணிச்சிட்டு தெரியாப்பா. அது இருக்கட்டுமா, நீ ஏன் காலையிலே தலைவரி குளமா நிற்க? ஏன் தலை வச்சு போட்டு நிற்க? எடி, குளிச்சோம்னு முடிய காய போட்டோம்டி. காய போடக்கூடாதா? அவங்க அப்பாவும் தலையை விரிச்சு போட்டு நிற்கேன்னு கேட்கு, நீயும் கேட்க. நீங்களாம் விரிச்சு போட்டு எந்த நேரமும் தெரியுங்க. நம்ம கொஞ்சம் முடி காயட்டுன்னு போடுறது தப்பா? தப்பே இல்லைம்மா. ஏம்மா, அந்த ரிமோட்டை மாத்திரம் கொஞ்சம் எடுத்து வந்துட்டு பார்ப்போம். ஆமாம், ரிமோட்டு. இப்போ போய் ஊற்ற பல்ல முதல் தேய், அதுக்கப்புறம் ரிமோட்டெல்லாம் எடுக்கலாம். பல்ல தைச்சு காலையில் இருந்துச்சா பல்ல தைச்சு குளிச்சு அப்புறம் தான் வந்து டிவி முன்னாடி வந்து இருக்கணும். ஊருக்கு முன்னாடியே வந்து இருந்துடக்கூடாது. போய் பல்ல தேய் பே. என்னக்கா, காலையிலே குளிச்சுட்ட போல? ஆமாம் நிகி, ஏன் நீ குளிக்கலையா? நான் டெய்லி எந்திரிச்சு உடனே காலையிலே குளிச்சிருவேன். நீ குளியேன். அந்த ஊத்தைக்கு அந்த அளவுக்கு நல்ல பழக்கமாக கிடையாது யாழினி. வெறும் ஊற்ற குளிக்கவும் செய்யாது. இப்படி தான் இருக்கும். நீ 9 மணி நேரம்னே இருப்பா, பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் தான் குளிக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் குளிச்சுக்கிட்டு வருவா. சின்ன பிள்ளைங்க தானே சித்தி, அப்படி தான் இருக்கும். எடி, நீ டியூஷன் போய் எத்தனை நாள் ஆச்சு? டியூஷன் போய் 2 நாள் போனேன். அதுக்கப்புறம் போகவே இல்லை. மரியாதை டியூஷன் கிளம்பி போ. இன்னும் 10 மணி டியூஷன் அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. டியூஷனுக்கெல்லாம் ஒன்றும் நான் போக மாட்டேன். இன்னைக்கு யாழினி அக்காலாம் வந்திருக்கா, நான் எப்படி டியூஷன் போவேன்? அதெல்லாம் நான் இப்போ போக மாட்டேன். யாழினி அக்கா இருக்கிறதால நான் டியூஷன் போக மாட்டேன். அப்படி சொல்லாத நிகி, டியூஷனுக்கு போ. அவளுங்க படி. நான் இங்கே தானே இருக்க போகிறேன். எங்கே போகிறேன்? சும்மா இருக்கா நீ அம்மா கூட சேர்ந்து? நம்ம நீ படம் பார்க்கணும்ல சொல்லியிருந்து. டியூஷன் பண்ண எப்படி படம் பார்க்க போக முடியும்? டியூஷன் தான் இன்னொரு நாள் போகலாம். பாரு யாழினி, இப்படி இருந்தால் இதெல்லாம் எங்கே போட்டு உருப்பட சொல்லு. படிக்கிறது முக்கியம் இல்லையா? அவளுக்கு படம் பார்க்கறது தான் முக்கியமா. என்னவோ நம்ம இப்போ காலையிலே அடிச்சு புரண்டு போய் படத்தை பார்க்க போய் நிற்கிற மாதிரி தான். படத்துக்கு போனாரவளை என்ன விட்டுட்டா போவோம்? இல்லை விட்டுட்டு போனாதான் விட்டுருவாளா நம்மளை? படிக்கணுமே எடுக்கணுமே இந்த பிள்ளை கொஞ்சம் கூட என்ன கிடையாது, பார்த்துக்கோ. ஏமா போறேம்மா, ஏமா காலையிலே புழுன்னு வார? போகலாம். படிக்கிறதுனா பரிச்சை தொடங்க 1 மாதம் இருக்கு. நீ நம்ம அக்காலாம் இருக்கல்ல, நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு, ஷாப்பிங் போக வேண்டியது இருக்கு, அப்புறம் சினிமாவுக்கு போக வேண்டியது இருக்கு. எல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நான் வீட்டில் இருந்துக்கிட்டு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நீயே போண்டா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா. கண்டிப்பாக டியூஷன் போயிடுவேன். என்னவும் கொண்டாடு, எனக்கு என்ன? நான் அப்பாவுக்கு சாப்பாடை வைக்கட்டு நேராச்சு. இப்போ வரும். ஓண்டா கிடந்து காலையிலேயே கிடந்து கொண்டாடிட்டு கிடக்க முடியாது. என்னதையும் செய். படிக்கணும் விருப்பம் இருந்தால் படி. இல்லை 5 ஆடு மாடு வாங்கி தரேன், இருந்து மேட்சுக்கிட்டு இரி. நிக்கி, ஒழுங்காக படிக்கணும்ண்ணே. ஒழுங்காக படிக்கணும். அப்போ தான் நீ நல்ல பெரிய ஆளாக ஆக முடியும். அண்ணே, படிக்காம இருக்காத. அப்புறம் இந்த மாதிரி தான் நீ இருக்கணும். ஏங்கா, நீ படிக்க மாட்டியோ இப்போ என்ன மாதிரி? ஆமாம், சொல்ல போனேன் நானும் படிக்க மாட்டேன். படிப்பு ஒன்றும் மண்டையில் ஏறலை. அதான் அம்மாவும் ஸ்கூலுக்கு விடலை. அப்படியே போகாம ஆயிட்டு. இப்போ தான் நினைப்பேன் அடிக்கடி, சே நம்ம படிச்சிருந்தா நல்லா இருக்கலாமே அப்படின்னு. நீ என்ன மாதிரி இருந்துடாத நிகி. நல்லா படித்து நல்ல ஆளாக வரணும்னே. யார் இந்த முஞ்சா? இதெல்லாம் உருப்படுறதுக்கா? இது படிக்கவே செய்யாது. செல்லு பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு நேரத்தை கழிக்குமே தவிர இதெல்லாம் எங்கே போட்டு படிக்கும்? எடி, பேசாமல் இடி பார்த்துக்கோ. காலையில் ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. பேசாமல் குளிச்சாச்சுன்னா பேசாமல் போயிரு. என்கிட்ட ஏதாவது சண்டை எழுத்துட்டே இருக்காத. சரி வா சத்தி, பாவ சின்ன பிள்ளை வா. மூஞ்ச பேரு மூஞ்ச. இதான் சின்ன பிள்ளை, படிக்கவும் செய்யாது ஒன்றும் செய்யாது. பெரிய சின்ன பிள்ளையா. சரி வா சத்தி, நம்ம ரெடி ஆகும் வா. என்ன நிகி, காலையிலே உம்முன்னு இருக்க? என்ன அக்கால தங்கச்சி சண்டையா தொடங்கிட்டீங்களா? ஆமாப்பா, காலையில இந்த பிள்ளை ஒன்றுனா சொல்லிகிட்டே இருக்கு.
சரி உங்கள் சண்டையை கேட்க எனக்கு நேரம் இல்லை. அப்பா போயிட்டு வரேன் என்ன. என்னங்க என்னங்க சாப்பாடெல்லாம் இதில் வச்சுருக்கேன். சரி பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு போயிட்டு படத்துக்கு போயிட்டு வா. பார்த்துட்டு பிள்ளைங்கள கூட்டிட்டு போ சரியா. ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு வா. என்ன டிரைவர் இல்லை, நம்ம ஆஃபீஸில் உள்ள டிரைவர் இல்லை. அவர் இருந்தால் வர சொல்லலாம், அவர் இல்லை. அதனால ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வாங்கண்ணா. சரியா நிக்கி, படம்லாம் பார்த்துட்டு வாங்கண்ணா. வந்து அப்பாட்ட கதை சொல்லணும். சரிப்பா. எடி போயாம்டி போய் குளிச்சு எடுத்து ரெடியாக. எதுக்கு இப்படி கழுகு போல உட்காந்துருக்க? போ. அவங்க ரெண்டும் குளிச்சு எடுத்து ரெடி ஆயிடுச்சு, நானும் குளிச்சாச்சு. நீ எல்லாரும் சாப்பிட வேண்டியதான், அடுத்த கிளம்ப வேண்டியதான். இப்படி உட்காந்துருக்கிய, ஏன் நீ வரலையோ? போறேன். என் புழுன்னு காலையிலே வந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். சே ஏமா இவ கிளம்புனால என்ன நேரம் என்னாச்சு தெரியுமா? போகிற டிக்கெட்டு புக் பண்ணதெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்துக்கோ. பைசா ஒன்றும் கிடைக்காது சொல்லிட்டேன். நிகி கிளம்புனியா? வா, எவ்வளோ நேரம் ஆக்கு, சீக்கிரம் வா. என்னதான் செஞ்சுட்டு இருக்காளாம் அந்த பிள்ளை? நேரத்தை எந்திக்கவும் செய்யாது, ஒன்றும் செய்ய கொண்டு கொள்ளாதம்மா. இதுகளை ஒரு இடத்துக்கு போனா இப்படியா? மற்ற நேரமாக அப்படியே கழுகு போல இருக்கலாம். ஒரு இடம் போனா சடார்னு கிளம்பணும்னு இல்லையே. காலையிலேருந்தே நீ நல்லா அறுப்புங்கிட்டே இருக்கா. கிளம்பியாச்சுல போமா. இனி எல்லாரும் வாயை பார்த்துட்டே நிற்கீங்க. போவோம். ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டே தான் இருப்பாங்க என்ன சித்தி? எப்பா அதை ஏன் கேட்க யாழ்னி? இந்த சனி ஞாயிறு எதுக்கு வரும்னு இருக்கும். நீ இதில் பெரிய பரிச்சை வர லீவ் விடுதா. தீந்து வீடு 2 ஆகி போகும். சரி பேசிகிட்டே இருக்காங்க, வாங்க போவோம், நேரம் ஆச்சு. எடி இது என்ன படம்டி? பொம்மை படத்துக்கட்டி கூட்டிகிட்டு வந்த நீ? நல்ல ஒரு கமலஹாசன் படம், ரஜினி படம்லாம் கூட்டுட்டு வருவான்னு பார்த்தா பொம்மை படத்துக்கு கூட்டு வந்திருக்க. ஏம்மா பேசாம படத்தை பாருமா, நோயின்னு வராத. இது சூப்பர் படம். என் காலேஜில் எல்லா பிள்ளைன்னு சொல்லிச்சு, செம்மையா இருக்கும். சிவகார்த்தியன் சூப்பராக நடிச்சிருக்கு, வித்தியாசமான படம்னு சொல்லிச்சு. பாருமா, சும்மா இந்த ரஜினி படமும் கமலஹாசன் படமும் தானே பார்த்துட்டு இருக்க. இதை கொஞ்சம் பாரு, பொறுமையாக பார்த்தா தானே படம் புரியும். எடுத்தோடனே நீ கிடந்து குச்சேன்னா என்னத்தை தான் புரியும். பெடசாம வந்து படத்தை பாரு. ஏன் நீ இது பொம்மை படமா? பொம்மையெல்லாம் இல்லைக்கா, இது சிவகார்த்திகேயன் நடித்த படம் தான். இது இந்த வெளிநாட்டு அந்த வேற்று கிரகவாசிகள் உண்டு பற்றியா, நமக்கு மேலே ஒரு வேற்று கிரகவாசிகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இருக்காங்கன்னு அப்படி சொல்லுவாங்க பார்த்துக்கோ. அதை வச்சு ஒரு படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்குக்கா, பாரு உனக்கே பிடிக்கும். ஓ அப்படியா? பொதுவாகவே சிவகார்த்திகேயன் நடித்தாலே நல்லா தான் இருக்கும். அந்த மேலே ஒரு கண் அந்த படமும் சூப்பராக இருக்கும்ல. என்ன நாங்கள் அங்கே போய் தேட்டரில் போய் பார்த்தோம். அம்மாவுக்கும் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜானரே இல்லையா? அவன் அவங்க கிரகத்துக்கே கனெக்ஷன் கொடுத்துட்டான். கனெக்ஷன் இன்டர்வெல் போட்டான். சூப்பராக இருந்தல ஃபர்ஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபும் செம்மையாக இருக்கும். நிக்கி உனக்கு என்ன டீ வேணும்? ஏக்கா உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமா, பாப்கார்ன் வேணுமா, என்ன வேணும்? ஏம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணுமா, பாப்கார்ன் வேணுமா, என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் கடலை இருந்தால் வாங்கிட்டு வாட்டி. கடலை போதும். என்னத்தம்மா கடலை வெடலைன்னு? எங்கள் வீட்டில் இருக்க கடலை தானே தின்னுட்டு இருக்க. தியேட்டருக்கு வந்துருப்போது நல்லா நாங்கள் எவ்வளோ ஸ்டைலாக சாப்பிட்றதுமே எங்கள் கூட இருந்தால் நான் ஸ்டைலாக சாப்பிடு. உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் சரியா? ஐஸ்கிரீம் வந்து குடி. சரி எதையா வாங்கிட்டு வந்து தோலை. எனக்கு இந்த பாப்கார்ன் இருந்தால் வாங்கிட்டு வாங்க. இப்படி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும், அப்புறம் பாப்கார்ன் வேணும். 3மே வேணும். தின்னி பண்டாரம் இங்கே வந்து நான் ஆரிய பவுனில் திங்க வந்திருக்கேன். அது வேணும் இது வேணும் ஏதாவது ஒன்று சொல்லாம் டீ. அப்பா தான் எல்லாம் எனக்கு வாங்கி தர சொல்லியிருக்கு. நீ வாயை மூட்டு எனக்கு ஐஸ்கிரீமும் ஃப்ரெஞ்சு ஃப்ரை மட்டுமாவது வாங்கிட்டு வா. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன், இருந்துக்கோங்கண்ணே. பிடிமா கொண்டா. அது இங்கேயும் கூட்டுட்டு போக வேண்டியதானே? பெரிய மூப்படுத்துட்டு போறாளாம் தனியா. இடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்க சொன்னோம்ல, உனக்கு மாத்திரம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்க. இடி அங்கே நல்ல கூட்டம், ஒன்றும் வாங்க முடியாது. இதே நான் அடி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வேணா அந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ, எனக்கு அதை வேணாத்தா. இந்த அன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் என்ன குடி. என்ன வேண்டாம் நீங்கள் குடிங்கம்மா. அப்போ என்ன போகல ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டேன். சரியான அளப்பறையா இருக்கம்மா. சி ஒன்றும் வாங்கி கொடுக்காத போல தான். படம் போட்டுட்டான். ஐயோ நேரம் வர ஆகிட்டே இருக்குது, பயமாக வர இருக்குது. சந்தோஷ் வர 4 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்களே.
அந்த ஏலியன் பாவம் சிவகார்த்திகேயனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு அது நல்லா அடி வாங்கிட்டு இருக்குது. சீக்கிரம் அங்கே போயிரு. ஆமாம், படம் நல்லாத்தையும் இருக்கு. என்ன சிவகார்த்தியும் நடித்தாலே நல்லா தான் இருக்கும். அதுவும் குழந்தைங்க நடிக்கக்கூடிய படமாக இப்போ என்ன எடுப்பாங்க. நல்லா இருக்கு. எல்லா குழந்தைகளும் நல்லா பார்க்கும் இந்த படங்களெல்லாம். என்ன ஆமாக்கா, லீவுக்கு போட்டதுனால இன்னும் சூப்பராக ஓடும் இந்த படம். லீவுக்கு குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்து பார்ப்பாங்க அந்த படம். நல்லா இருக்குல்லண்ணே. பாவம் வந்து ஏலியன் எவ்வளோ தூரம் சிவகார்த்தினை ஹெல்ப் பண்ணுது. சே, அடியெல்லாம் வாங்குதே, அழுகையாக வருது எனக்கு. பத்தியா, மனுஷனே இந்த காலத்தில் அடி வாங்க மாட்டான். அது ஒரு பொம்மையாக இருந்துட்டு அடி வாங்கு பாரு. இன்னொருக்க கூட இந்த படம் முடிஞ்சால் பார்க்கணும். நல்லா இருக்கு பத்தியா. நானும் எப்படியோ நீ இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல படமாக இருக்குது. சொன்னேன்னா ஆரம்பத்தில் என்ன மாதிரி கடுகு தெரிச்ச மாதிரிலாம் பொட்டி தெரிச்சிங்க. இப்போ பிடிச்சிருக்கா படம்? ஏம்மா, இன்னும் 2-3 நாளில் ஃபோன்லேயே வந்துடும். நம்ம கனெக்ட் பண்ணி டிவியில் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். சரியா? அப்படியா? ஃபோனில் வந்துடுமா? அப்போ நம்ம ஃபோன்லேயே இருந்து பார்த்துருக்கலாமே. இவ்வளோ ரூபா செலவழிச்சு எதுக்கு வரணும்? ஏட்டி வாய வச்சு சும்மா இல்லையாம்டி. பிறகு நீ அம்மா படத்துக்கே கூட்டுருவ மாட்டா. எந்த படமும் செல்லில் பார்த்துடுங்கன்னு சொல்லிடுவா. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டாம்மா. சே, படம் முடிஞ்ச இவ்வளோ தானா? இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏ